மே 5 மிக முக்கியமான 2 மாமனிதர்களின் நினைவு நாள் மற்றும் பிறந்த நாள். பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் நினைவு நாள், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் பிறந்த நாள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் அந்த மாமனிதர்கள் இருவரையும் நினைவு கூர்வது நம்முடைய கடமை. பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் மண்ணில் தோன்றியவர். தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலுக்கு அடிப்படையாக விளங்கியவர். அவர் 1845 பிறந்தவர். 1914 மே மாதம் 5ஆம் தேதி காலமானார். நாடு விடுதலை பெறுவதற்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னரே, 33 ஆண்டுகளுக்கு முன்னரே காலமாகிவிட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறப்பதற்கு 45 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை விட அயோத்திதாச பண்டிதர் 45-46 வயது மூத்தவர். அந்த மாமனிதர் இந்த மண்ணில் சமத்துவத்திற்காக குரல் கொடுத்த ஒரு போராளி. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற சூழலில் மனித குலத்தில் சமத்துவம் இல்லையே என்கிற இந்த வேறுபாட்டை, பாகுபாட்டை, முரண்பாட்டை உணர்ந்து அவற்றையெல்லாம் களைய வேண்டும், மனித குலத்தில் சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்த, செயல்பட்ட ஒரு மகத்தான மனிதர், மாமனிதர். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். பண்டிதர் என்பது அறிவில் சிறந்தவர்கள் என்ற பொருளில் அழைக்கப்படுகிற ஒரு பட்ட பெயர். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை வல்லுநர்களாக இருந்தால் அவர்களை பண்டிதர் என்று அழைப்பர். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன் என்றாலும் அயோத்திதாசர் என்று அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டதற்கு அவர் தன்னுடைய ஆசிரியரின் மீது கொண்டிருந்த பற்று என்பது வரலாற்றில் தெரிய வருகிறது. அயோத்திதாசர் என்கிற ஆசிரியருக்கு இவர் மாணவராக இருந்தார். அந்த ஆசிரியர் இவருக்கு மிகவும் பிடித்த மாணவராக இருந்தார். எனவே அந்த பற்றுதலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தன்னுடைய பெயரையும் அயோத்திதாசர் என்று மாற்றிக்கொண்டார் என அறிய முடிகிறது. அப்படி பண்டிதர் அயோத்திதாசர் ஆனார். அவரை இன்றைக்கு நாம் நினைவு கூறுவதற்கு, போற்றுவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள், போராளிகள் ஆகிய அந்த இருவருக்கும் மூத்தவராக, முன்னோடியாக விளங்கியவர், களப்பணி ஆற்றியவர், பங்களிப்பு செய்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். அவர் தமிழ் பௌத்தம் என்கிற ஒரு புதிய பரிமாணத்தை கலாச்சார தளத்தில் உருவாக்கியவர். பௌத்தம் என்று இல்லாமல் தமிழ் பௌத்தம் என்கிற ஒரு புதிய கருத்தியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர். பௌத்தம் உலகளாவிய அளவில் வளர்ந்து பரவி இருக்கிற ஒரு கோட்பாடு. பகவான் புத்தருக்கு பிறகு எத்தனையோ பேர் இந்த மதத்தை பரப்புகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் தோன்றிய கருத்தியலாக இருந்தாலும் இந்தியாவை கடந்து உலக நாடுகள் முழுவதும், குறிப்பாக ஆசிய நாடுகள் முழுவதும் பரவி பல பௌத்த நாடுகள், பௌத்த அரசுகள் உருவாகக்கூடிய அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது, செழுமை அடைந்திருக்கிறது. சீனா ஒரு பௌத்த நாடு, ஜப்பான் ஒரு பௌத்த நாடு, இலங்கை ஒரு பௌத்த நாடு, தாய்லாந்து ஒரு பௌத்த நாடு. தெற்கு ஆசிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் பௌத்தத்தை அரச மதமாக கொண்டிருக்கின்றன. அந்த அரசுகள் பௌத்த அரசுகள் என்றே அழைக்கப்படுகின்றன. ஆனால் இந்தியாவில் அது இன்றைக்கு அதே வலிமையை பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. அப்படி இந்தியாவில் பௌத்தம் எப்படி சீரழிந்தது அல்லது சிதைக்கப்பட்டது,
என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. பௌத்தம் ஒரு மதமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அது ஆன்மீக கருத்தியல் இல்லை. அது கடவுளை பற்றி பேசுவதில்லை. அதனால் சாத்தானை பற்றியும் பேசுவதில்லை. கடவுளை பற்றியே பேசவில்லை என்ற போது வழிபாடு குறித்து, கடவுளுக்கான உருவம் குறித்து விவாதமே தேவையில்லாமல் போகிறது. ஆகவே பௌத்தம் பிற மதங்களைப் போல, கிறிஸ்தவத்தைப் போல, இஸ்லாத்தைப் போல அல்லது இந்து மதத்தைப் போல கடவுள் இந்த உலகை படைத்தார், மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் படைத்தார், கடவுள் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார், சொர்க்கத்தையும் படைத்திருக்கிறார், நரகத்தையும் படைத்திருக்கிறார், மனிதனுக்கு இம்மையும் உண்டு மறுமையும் உண்டு என்றெல்லாம் பிற மதங்கள் பல்வேறு கருத்துக்களை மக்களிடையே பரப்பி வருவதை நாம் அறிவோம். பௌத்தம் பகவான் புத்தரால் உருவாக்கப்பட்ட, பகவான் என்பது இந்த இடத்திலே கடவுள் என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது, மனிதர்களுள் மேன்மையானவர் என்று பொருள், மாமனிதர் என்று பொருள், ஞானம் பெற்றவர் என்று பொருள். அப்படி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கௌதம புத்தர் மானுடத்திற்கான வழிகாட்டுதலை, வாழ்வியலை, துன்பமில்லாத வாழ்வையை பெறுவதற்கான வழிமுறைகளை உலகுக்கு கொடையளித்தார். அதனுடைய அடிப்படை கோட்பாடு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் இன்றைக்கு நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அதே கருத்தியல் தான் கௌதம புத்தரின் பௌத்தம் முன்மொழியும் கருத்தியல். அது உள்ளபடி உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறதா என்றால், உலக நாடுகளில் இன்றைக்கு பௌத்த நாடுகளாக இருக்கிற அனைத்து பௌத்த நாடுகளிலும் அப்படிப்பட்ட புரிதல் உள்ளதா என்றால் இல்லை. ஆகவேதான் பொத்தாம்புதூரிலே பௌத்தம் என்று சொல்லாமல் தமிழ் பௌத்தம் என்று தமிழக சூழலுக்கு ஏற்ப, தமிழ் மண்ணின் சூழலுக்கு ஏற்ப பௌத்தத்தை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புகிற முயற்சியில் ஈடுபட்டவர்தான் பண்டிதர் அயோத்திதாசர். அவருடைய தந்தை கந்தசாமி, அவருடைய தாத்தா கந்தப்பன், இவர்களெல்லாம் இந்து மதம் சார்ந்த கருத்தியலை உள்வாங்கியவர்கள் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் தன்னை இந்து அல்ல என்று பிரகடனம் செய்தவர். தன்னை மட்டுமல்ல, தம்மை போல அடையாளப்படுத்தப்படுகிற, குறிப்பாக தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிற அல்லது தீண்டப்படாதவர்கள் என்று அழைக்கப்படுகிற, குறிப்பாக பறையர் குலத்தை சார்ந்தவர்களை இந்துக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது, தமிழர்கள் என்றே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று 1881 முழங்கியவர். 1881. அப்போது ஆங்கிலேயர்கள் மக்கள் தொகையை பதிவு செய்ய ஒவ்வொருவரையும் வலியுறுத்திய போது இவர் தம்முடைய தொடர்பில் இருந்தவர்களுக்கு அல்லது தன்னுடைய தலைமையை ஏற்றவர்களுக்கு இட்ட ஆணை, தங்களுடைய சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது, இந்து என்று மதத்தின் பெயரையும் குறிப்பிடக்கூடாது, அந்த இடத்தில் சாதி மதம் என்ற இடத்தில் தமிழன், ஆதித்தமிழன் என்று பதிவு செய்யுங்கள் என ஆணையிட்டவர். தமிழர் என்கிற சொற்றொடர் சாதிக்கு அப்பாற்பட்டது, மதத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை உலகுக்கு உணர்த்த முயன்றவர் பண்டிதர் அயோத்திதாசர். தமிழ் மொழி சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது, தமிழர் பண்பாடு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கையும் இந்த புரிதல் இருந்துதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து பெயர் வேறு, தமிழ் பெயர் வேறு. திருமால் என்றால் இந்து பெயர், திருமா என்றால் தமிழ் பெயர். திருமா வளவன் என்பது தமிழ் பெயர், இந்து பெயர் அல்ல. திருமால் என்றால் அது வைணவ பெயர். தமிழ் பெயரில் எந்த மத அடையாளத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. கந்தசாமி என்றால் அது முருகனை குறிக்கும், ராமசாமி என்றால் அது ராமனை குறிக்கும், அது இந்து பெயர். தேன் அமுதன் என்றால் எந்த மத அடையாளமும் இல்லை. தேன் என்பதில் என்ன மதத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியும்? தமிழ் அமுதன் என்பதில் என்ன அடையாளத்தை நாம் காட்ட முடியும்? தமிழ் செல்வன் என்பதிலே எந்த சாதியை அல்லது மதத்தை நீ அடையாளப்படுத்த முடியும்? திருஞானம் என்று பெயர் வைத்தால் சைவ மரபை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் சொல்ல முடியும். அதிலும் குறிப்பாக பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் காண முடியும். பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்கள் முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள், சுப்பிரமணியம் என்றுதான் பெயர் வைப்பார்கள். சுப்பிரமணியம்
முருகனுக்கு இன்னொரு பெயர் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிற பெயர். எனவே சுப்பிரமணியம் என்று ஒருவருக்கு பெயர் இருந்தால் அவர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அடையாளம் கண்டுவிட முடியும். ஒவ்வொரு சாதிக்கும் அப்படி ஒரு அடையாளம் உண்டு. குலப்பெயர், சாமி பெயர், இதை வைத்து தான் எல்லோருக்கும் பெயர் சூட்டுவார்கள். வைணவ மரபில் உள்ளவர்கள் பெருமாள், ஏழுமலை என்று பல அடையாளங்கள் உள்ளன. எனவே இந்து பெயர்களில் உங்களுடைய குலம், கோத்திரம் யாவற்றையும் அடையாளம் கண்டுவிட முடியும். சாதியை கூட அடையாளம் கண்டுவிட முடியும். ஆனால் தமிழ் பெயர்களில் அப்படி அடையாளத்தை காண முடியாது. எனவே தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் சாதி மதம் எந்த வகையிலும் தொடர்பில்லாதது என்பதை பண்டிதர் அயோத்திதாசர் காலத்திலேயே அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் தம்முடைய மக்களுக்கு அவர் ஆணையிட்டிருக்கிறார். மதம் சாதி என்று கேட்கிற இடங்களில் தமிழன் என்று பதிவு செய்யுங்கள், ஆதித்தமிழன் என்று பதிவு செய்யுங்கள் என்று ஆணையிட்டவர் பண்டிதர் அயோத்திதாசர். அதிலும் குறிப்பாக இந்துக்கள் அல்ல என்பதை தெளிவாக சொன்னார். அவருடைய குடும்பம் இந்து மரபை சார்ந்த குடும்பம்தான். ஆனாலும் அவர் அதிலிருந்து தெளிவு பெற்று நாங்கள் இந்துக்கள் அல்ல என்பதை அறிவுறுத்தினார், பிரகடனம் செய்தார். இவையெல்லாம் எப்போது? பெரியார் பிறப்பதற்கு முன்பு, புரட்சியாளர் அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பு. 1891 தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு. ஆனால் இவர் இந்த அறிவிப்பை 1886 செய்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் கருவாக உருவாகாத காலத்திலேயே, அவர் குழந்தையாக சிசுவாக உருவாவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கருத்தை மக்களிடத்தில் முன்மொழிந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். மாவீரன் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு உறவினர். அவருடைய தங்கையை தனலட்சுமி என்பவரை 2வது திருமணமாக செய்து கொண்டவர். முதல் திருமணம் தோடர் பழங்குடி சமூகத்திலே சாதி மறுப்பு திருமணம். நீலகிரியிலே வாழ்ந்த காலத்தில் தோடர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு குழந்தையும் ஈன்றெடுக்கிறார். ஆனால் தாயும் பிள்ளையும் இறந்துவிட சில காலங்கள் கழித்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் உடன் பிறந்த தங்கை தனலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொள்வதால் அவர்கள் இருவரும் மாமன் மைத்துனர் என்கிற உறவு கொண்டவர்களாக மாறுகிறார்கள். 1890 திராவிட மகாஜன சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். திராவிடம் என்கிற ஒரு சொல்லாடல் 1890 பொதுவெளியில் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு பல பேர் திராவிடம் என்றால் உடனே திராவிட கட்சிகளை, திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகளை, தந்தை பெரியாரை குறிவைத்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள். திராவிடம் என்கிற சொல்லை இவர்கள் தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அது இல்லாத ஒரு கற்பனை சொல்லாடல், அது இல்லாத ஒரு கற்பனை கருத்தியல். ஏது திராவிடம், எதற்காக இந்த சொல்லை இந்த தமிழ் மக்களிடத்தில் திணித்தார்கள் என்றெல்லாம் திராவிட கட்சிகளுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள், அந்த கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், பெரியாரின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், அது பெரியார் அல்லது பெரியாருக்கு பின்னர் வந்தவர்களால் திட்டமிட்டு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல் என்கிற அடிப்படையிலே இந்த வரலாறு தெரியாதவர்கள். இதை கிளைம் செய்வதற்காக நான் சொல்லவில்லை. திராவிடர் என்கிற சொல்லை பண்டிதர் தான் முதலாக அறிமுகப்படுத்தினார். ஆகவே அது எங்களுக்குரிய சொல் என்கிற பொருளில் நாம் பேசவில்லை. எல்லாவற்றிலும் ஒரு வரலாற்று தடங்கள் உள்ளன. 1890 திராவிட மகாஜன சபையை கண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்றால், பெரியாருக்கு முன்பு அல்லது திராவிட கட்சிகளுக்கு முன்பு இந்த மண்ணில் அந்த சொல்லையும் அந்த கருத்தியலையும் பயன்படுத்தக்கூடிய, மக்களிடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அல்லது அதை ஒரு கருத்தியலாக வளர்த்திருக்கக்கூடிய பணியை அன்றைக்கு பண்டிதர் அயோத்திதாசர் செய்திருக்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் கூட ஆதி திராவிட மகாஜன சபை அல்லது பரையர் மகாஜன சபை என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார். இவர் திராவிட மகாஜன சபை, அவர் ஆதி திராவிட மகாஜன சபை. 2 பேருக்கும் இடையிலே கருத்து முரண்கள் இருந்திருக்கின்றன. ஒருவருக்கொருவர் மோதலும் ஏற்பட்டிருக்கின்றன. அதனாலேயே அவர் கோபித்துக் கொண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு செல்கிற நிலையும் வந்தது. அதனாலேயே அவர் நடத்திய பறையன் என்ற இதழை தொடர்ந்து நடத்த முடியாமல் போனது. இவர் பறையன் என்கிற பெயரில் இதழ் நடத்தினார். அவர் தமிழன் என்கிற பெயரில் இதழ் நடத்தினார். அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்கிற பெயரில் அவர் 1907 ஒரு இதழை தொடங்கி நடத்தினார். இதற்கிடையில் 1902 அவர் பௌத்த சாக்கிய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கினார். இலங்கைக்கு போய் பௌத்தத்தை தழுவி விட்டு வந்து இப்படி ஒரு சங்கத்தை உருவாக்கி தமிழ் பௌத்தம் என்கிற ஒரு புதிய பரிமாணத்தை வரையறை செய்து மக்களிடத்திலே பரப்பும் பணியில் அவர் ஈடுபட்டார். அப்படி ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது அந்த கூட்டம் நடக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் திருவிக்கா அவர்கள் உள்ளிட்ட பலர் அந்த கூட்டம் நடந்த அரங்குக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள்.
நாற்காலிகளை உடைத்திருக்கிறார்கள் என்ற வரலாறும் ஒருபுறம் இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவிக்கா அவர்கள் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே கிடந்தபோது அவரை நேரிலே சந்தித்து அவருக்கு மருத்துவம் பார்த்து முடக்குவாதத்திலிருந்து அவரை காப்பாற்றிய பெருமை சித்த மருத்துவராகவும் விளங்கிய பண்டிதர் அயோத்திதாசரை சாரும். அவர் ஒரு கருத்தியல் சிந்தனை தளத்திலே பணியாற்றியவர் என்பது மட்டுமல்ல, கலாச்சார தளத்தில் பணியாற்றியவர் என்பது மட்டுமல்ல, ஊடகத்தளத்தில் பணியாற்றியவர் என்பது மட்டுமல்ல, விளங்கியவர். அவரால் தான் நான் குணமடைந்தேன் என்று திருவிக்கா அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரை பற்றி ஒரு பாடலே உடையக்கூடிய அளவுக்கு இரண்டு பேருக்குமான உறவு பின்னாளில் அப்படி பல சாதனைகளை தன்னுடைய வாழ்நாளில் செய்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். சுருக்கமாக சொல்ல போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே பௌத்தத்தை தழுவ வேண்டும் என்கிற உணர்வுக்கு உந்துதலுக்கு ஆளானது பண்டிதர் அயோத்திதாசரின் பங்களிப்பும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் தமிழகத்திற்கு வந்த காலத்தில் இங்கே பௌத்தத்தை பற்றிய மிக பெரும் அளவுக்கான உரையாடலை நடத்தி கொண்டிருந்தவர் பண்டிதர் அயோத்திதாசர். பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் பண்டிதர் அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் என்ற ஒரு இதழை நடத்தியவர் ரெவரண்ட் ஜான் ரத்தினம். ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்கள் திராவிட பாண்டியன் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை அவர் நடத்திய போது அதில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்று பணியாற்றிய ஒரு ஊடகவியலாளராகவும் தன்னை வளர்த்து கொண்டவர். அவர் ஒரு பைசா தமிழனை ஆரம்பிப்பதற்கு முன்பு திராவிட பாண்டியன் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். அந்த பத்திரிகையை தொடங்கிய ஜான் ரத்தினம் யார் என்றால் திராவிடர் கழகம் என்கிற பெயரிலேயே ஒரு இயக்கத்தை உருவாக்கி நடத்தி வந்தவர். திராவிடர் கழகம் என்பது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களால் சேலத்தில் உருவாக்கப்பட்டது என்று நாம் அறிவோம். அவர் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வெளியேறிய பிறகு அவர் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம். அதிலிருந்துதான் திராவிட கட்சிகளின் அரசியல் வரலாறு எழுதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் சி நடேசன் அவர்கள் உருவாக்கிய திராவிட மாணவர் சங்கம், அது 1912. அதிலிருந்து சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று திராவிட இயக்கங்களின் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. இவர்களுக்கு எல்லோருக்கும் முன்னோடியாக பண்டிதர் அயோத்திதாசரும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்கிற இன்னொரு வரலாறும் புதையுண்ட வரலாறாக இங்கே கிடக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இழந்த முகத்தை மீட்டெடுப்போம், புதைந்த வரலாற்றை மீட்டெடுப்போம் என்று 90களின் தொடக்கத்தில் வீதிகளில் நாம் உரத்து முழங்கிய வரலாறு விடுதலை சிறுத்தைகளின் வரலாறு. ஆகவே ரெவரண்ட் ஜான் ரத்னம் 1882 திராவிடர் கழகத்தை, திராவிட பாண்டியன் என்கிற இதழை உருவாக்கியவர். இத்தகைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் நினைவு நாளான இன்று நாம் அவருக்கு வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பௌத்தத்தை பண்டிதர் அயோத்திதாசர் ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அது சிங்கள பௌத்தர்கள் பேசுகிற பௌத்தமா, மியான்மரிலே ரோஹிங்கியா முஸ்லீம்களை துண்டு துண்டாக வெட்டி கூறு போடுகிற அவர்கள் பின்பற்றும் பௌத்தமா, அல்லது சீனர்கள் பின்பற்றும் பௌத்தமா, ஜப்பானியர்கள் பின்பற்றும் பௌத்தமா என்கிற கேள்வி கூடவே எழுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவிய பிறகு அந்த பௌத்தத்தை பற்றி அவர் சொல்லுகிற நேரத்தில் இது நவாயானா என்று சொன்னார். நவா என்றால் நவம் என்றால் 9 என்ற பொருளும் உண்டு, புதியது என்ற பொருளும் உண்டு. நவீன் புதிய, நவ புதிய. நவயானா, ராமாயணா என்றால் ராமனின் பாதை, நவயானா என்றால் புதிய பாதை. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவினார் என்றாலும் கூட அது எந்த பௌத்தம், பிற நாடுகளில் பின்பற்றக்கூடிய பௌத்தத்தை பௌத்தமாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் இப்படி ஒரு புதிய பெயரை அவர் அதற்கு சூட்டியிருக்க வாய்ப்பில்லை. அவர் ஆன்மீகத்திற்காக, கடவுளை தேடுவதற்காக, சொர்க்கத்தை சென்றடைவதற்காக பௌத்தத்தை தழுவவில்லை. ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்கள் இந்து என்ற அடையாளத்தோடு இருக்கிற வரையில்
இந்த இழிநிலைக்கு, இன்னல்களுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு, சுரண்டலுக்கு தொடர்ந்து ஆளாக நேரிடும். அதிலிருந்து அவர்கள் வெளியேறினால் மட்டுமே விடுதலை பெற முடியும். ஆகவே வெளியேற வேண்டும் என்ற தீர்க்கமான ஒரு முடிவிலிருந்து அவர் மதமாற்றத்தை ஒரு உத்தியாக கையில் எடுக்கிறார். அதற்கு அடிப்படை காரணம், மதம் சார்ந்து மக்கள் கலாச்சார தளத்தில் இலகுவாக இணைவார்கள், ஒருங்கிணைவார்கள், அமைப்பாக திரள்வார்கள். உலகளாவிய அளவில் மதம் சார்ந்த அடிப்படையில் ஆதரவு கிடைக்கும். எண்ணிக்கை அடிப்படையில் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள். இன்னொரு மதமாக மாறிவிட்ட பிறகு இந்து மதத்தில் கடைபிடிக்கப்படும் இழி நடைமுறைகள் எதுவும் இவர்கள் மீது திணிக்கப்பட முடியாது என்கிற இந்த காரணங்களால் அரசியல் அடிப்படையில் தான் மதமாற்றத்தை ஒரு புத்தியாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கிறார், கையாளுகிறார். தமிழ் பௌத்தம் என்று பிரகடனப்படுத்திய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் கடவுளை தேடுவதற்காகவோ சொர்க்கத்தை பார்ப்பதற்காகவோ பௌத்தத்தை ஏற்கவில்லை. காலம் காலமாக பிறப்பின் அடிப்படையில் மக்களிடையே திணிக்கப்பட்டிருக்கிற இழிவை, உயர்வு தாழ்வு என்னும் கேடான கருத்தியலை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த மாமனிதர் இந்த மண்ணில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தமிழர் என்கிற உணர்வு உருவாவதற்கும், திராவிடம் என்கிற ஒரு அரசியல் இந்துத்துவத்திற்கு எதிராக அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிராக அல்லது சனாதனத்திற்கு எதிராக அவர் கையெழுத்தார். பௌத்தத்தை பண்டிதரோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோ மதம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு மகத்தான சமத்துவம், ஜனநாயகம் என்கிற கோட்பாட்டை மக்களுக்கு போதிக்கிறது என்ற அடிப்படையில் தான் உள்வாங்கிக் கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அந்த மாமனிதருக்கு இந்த நாளில் வீர வணக்கம்.